வேற ஏதாவது அமைச்சர் பதவி கண்ணியமான பதவியில் இருந்து பொது இடத்துல அவதூறா பேசிக்கிட்டு இப்போ கட்சியோட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கட்சி பொறுப்பு நீக்கிறது ஒரு மக்களுக்கான பதவியிலேருந்து எடுக்காம இருக்கிறது ஒரு செயல்பாடுகள் எந்த அளவுக்கு ஏன்னா எல்லாமே அடுத்த அந்த கட்சியில அவ்வளவு தூரம் அந்த நடவடிக்கை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த அநாகரிக கண்ணியமற்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது வெறும் முழக்கத்தில் அது பேரறிஞர் அண்ணா சொல்லிய கூற்று. அது அந்த கட்டுப்பாடு 3 வார்த்தையில தான் இருக்கு. சுத்தமாக உங்ககிட்ட இருக்காது. அநாகரிக அரசியல், அவதூறு அரசியல், பழிவாங்கும் அரசியல், இது மாதிரியான அரசியலின் தொடக்கமே இவர்கள் அமர்ந்த பிறகுதான். பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அடுத்து யார் அமர்ந்தாரோ அவர் தான் அதை தொடங்கி வைக்கிறார். நன்னில நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம், ஐயா மதிப்புக்குரிய ஐயா வெற்றி கொண்டான், இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது வழியிலே பேசியதற்கு உங்க பகுதியில் வேணா அனுப்புறேன். அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவா பெண்களை பேசியது, மேடையில் பேசியது. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு போன்ற ஐயாக்கள் அன்னைங்கெல்லாம் பேசுறதை நீங்க கேட்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன். அவர்கள் சார்புள்ள வலையொலிகள் யூடியூபர்ஸ் சொல்றோம்ல, அவங்க பேசுறதெல்லாம் பாரு. தனிப்பட்ட முறையில் எடுத்தவன உங்க குடும்பத்தை தான் பேசுறேன். இப்ப என்னையெல்லாம் அவ்வளவு தூரம் பேசுறேன். அது எனக்கு ஒண்ணு இல்லை. என் தாயை பேசுறது உன் தாயை பேசுறதா நன்றின்னு நான் பெருமையா போகிறேன். என்ன இப்படி பெத்த தாயை இவ்வளவு காலமா பேசுறான்னு நினைச்சிட்டு. அது யாருன்னு பேர்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க கவனிப்பீங்க, நீங்க உங்களுக்கு தெரியாது இருக்க சொல்றேன். அதை அவங்க அனுமதிப்பாங்க. ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை கூட்டி வச்சு பேச்சு பயிற்சி, அடுத்த தலைமுறைக்கு அரசியல் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்கள் எல்லாம் பேரை சொல்லி பாருங்க, எப்படிப்பட்ட தலைமுறையை தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்காங்க. இவங்களே சகிக்க முடியல. இவன் இன்னொரு தலைமுறைக்கு வேற கற்பிச்சு கொடுக்குறாங்க, இப்படி பேசணும் அப்படி பேசணும். அதுல ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுறத பொது மேடையெல்லாம் அது கட்சி உள்ளரங்குல பேசும்போது அவங்க ரசிப்பாங்க. அதுல நீங்க எதை சொல்றீங்க, யாரை குறித்து கேட்குறீங்க, அதான் அந்த கட்சியின் தலைமை தான் அதை செய்யணும். அதனால அவரு பேசியிருப்பாரு. ஐயா என்னோட தனிப்பட்ட கருத்து அதுக்காக ரொம்ப வருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வருந்திருப்பாரு. ஏன்னா உண்மையிலே நம்ம மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர், அவர் வருந்திருப்பாரு. அப்புறம் அதுக்கு போல போயிட்டு அதை நீங்க அப்படி பேசிட்டேன்னு செலுத்தி கொண்டதில்லை. இனி வரும் காலங்களில் நானும் சரி, நீங்களும் சரி, எல்லாருமே சரி, கொஞ்சம் கண்ணியமா நம்ம பேசணுங்கிறது இது ஒரு படிப்பினை அப்படி எடுத்துக்க வேண்டியது.